Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa 'afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவனை கொடுத்திருக்கிறார். நமக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பு என்ன, அவனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்துண்டான பல்வேறு செய்திகளை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற வார்த்தையை நாம் அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபத என்ற இந்த வார்த்தையை நமக்கு பயன்படுத்தி தந்திருக்கிறார். நாம் தமிழிலே அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது உன்னையே நாம் வணங்குகிறோம் என்கின்ற வார்த்தையை நாம் சொல்லித் தருகிறோம். ஆனால் அபத என்ற வார்த்தை குர்ஆனில் பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ்வோடு சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் மற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய அமைப்பை நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். கட்டுப்படுதல் என்கின்ற வார்த்தை அபத என்பதற்கு உண்டு. அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஅபுதுல்லாஹ வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். வஅபுதுல்லாஹ் என்று குர்ஆனில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நமக்கு விரிவுரையாளர்கள் அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். வஹீதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஒரு கடவுள் என்று, ஒரு இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருவார்கள். அப்படியானால் உலகத்தில் வணங்கப்படக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. சிலை வணங்கப்படுகிறது, மரங்கள் வணங்கப்படுகிறது, மனிதனை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவையாக பார்க்கப்படுகிறது. அப்படி பல்வேறு பொருட்கள் வணக்கத்திற்குரியவையாக பார்க்கப்பட்டாலும் நீங்கள் வணக்கத்திற்கு உரியவனாக பார்க்க வேண்டியது அல்லாஹ்வை மட்டும்தான் என்கின்ற பொருளை தாங்கி இருக்கின்ற வஅபுதுல்லாஹ் என்பதற்கு விரிவுரையாளர்கள் வஹீதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பொருளை தருவார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி தன்னோடு வஅபுதுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானோ, நம்மை பார்த்து வணங்குங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறானோ, அதே போன்ற வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தானோடு இணைத்து சொல்லுகிறார். அல்லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானிற்கு வணங்காதீர்கள், கட்டுப்படாதீர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லித் தருகிறார். ஒரே வார்த்தை தான் அபத என்ற வார்த்தை.
அல்லாஹ்வோடு சேரும் போது அதற்கு ஒரு பொருள் கிடைக்கிறது. ஷைத்தானோடு சேருகின்ற போது அங்கே விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், ஷைத்தானிற்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று சொல்லித் தருவார்கள். இங்கே கட்டுப்படுதல் என்கின்ற வார்த்தையும் ஒருமைப்படுத்துதல் என்கின்ற இரண்டு பொருளையும் அபதை என்ற வார்த்தைக்கு சொல்லித் தருவார்கள். சுருக்கமாக சொன்னால் இரண்டிற்கும் ஒரு பொதுவான அர்த்தத்தை சொல்லுகின்ற போது கட்டுப்படுதல் என்கின்ற வார்த்தையை சொல்லுவார்கள் அபதை என்பதற்கு. அப்படியானால் இந்த இரண்டு அர்த்தத்தை, கட்டுப்படுதல் என்கின்ற அர்த்தத்தை தாங்கி இருக்கின்ற இந்த அபதை என்ற வார்த்தை நாம் உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நமக்கு விரிவுரையாளர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒருவன் இன்னொருவனுக்கு கட்டுப்பட வேண்டுமானால் கட்டுப்படுதலுக்கு முன்பதாக அவனை குறித்துண்டான அறிவு இருக்க வேண்டும், அவன் மீது உண்டான பிரியம் இருக்க வேண்டும். பிரியம் ஏற்பட்டதற்கு பின்புதான் அவன் என்னென்ன கட்டளைகளை நமக்கு சொல்லித் தருகிறானோ அதற்கு கட்டுப்படுதல் என்பது இருக்கும். இங்கே மூன்று காரியங்கள் நம்மிடத்திலே மூன்று விதமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அபதை என்கின்ற இந்த வார்த்தையை நாம் மூன்று கோணங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறோம் என்பதால் நமக்கு பெயர் ஆபித் என்கின்ற பெயர், அல்லாஹ் வணக்கத்திற்கு உரியவன் என்பதால் அவனுக்கு மஅபூத் என்கின்ற பெயர். நம்மிடத்திலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கிறது அல்லவா, அந்த செயல்பாடுகளுக்கு இபாதத் என்று பெயர். நமக்கு ஆபித் என்றும் வணக்கத்திற்கு உரியவனாக அல்லாஹ்விற்கு மஅபூத் என்றும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இபாதத் என்றும் பொருள் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நஅபுது என்கின்ற வார்த்தை உண்மையான முறையில் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறோமா என்கின்ற பார்க்கின்ற போது எல்லோரும் ஆபித் என்கின்ற வட்டத்திற்குள் வருகிறோமா என்றால் அதை முறைப்படி தெரிந்தவன் தான் ஆபிதாக கருதப்படுகிறார். நம்மெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இய்யாக நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம் என்று. இந்த உண்ணார்ந்த பொருளுக்கு நாம் உரியவர்களாக உண்மையான ஆபிதுகளாக இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையில் நாம் உண்மையான ஆபிதுகளாக நாம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்பதற்கு நாம் சில சந்தர்ப்பங்களிலே நாம் தயங்கி விடுகிறோம், அதை முறையாக செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள், ஒருவன் அல்லாஹ்வை பிரியப்படவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை எல்லாம் செய்கிறான். எத்தனையோ காபிர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் நம்மை போன்று வணங்க வேண்டும் என்று சில வணக்க வழிபாடுகளை செய்தாலும் கூட அவர்கள் ஆபித் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் வருவார்களா என்றால் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் கட்டளைகளை மட்டும் செய்கிறார்கள். இவர்கள் ஆபித் என்று இல்லை. அதே போன்றுதான் மூமினாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார், அவன் கட்டளைகளை அவன் உதாசீனப்படுத்துகிறான் என்றால் இவனும் ஆபித் என்ற வட்டத்திற்குள் வரமாட்டான் என்று சொல்லி தருவார்கள். அப்படியானால் உண்மையான முறையில் ஒருவன் ஆபிதாகுவதற்குண்டான காரணங்களை நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். 4 செயல்பாடுகள் ஒருவனிடத்தில் இருக்கின்ற போது அவன் உண்மையான ஆபிதாக கருதப்படுவார். முதலாவது, அவன் அல்லாஹ்விடத்திலே செய்திருக்கக்கூடிய வாக்குறுதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செய்திருக்கின்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை யாரெல்லாம் முழுமையாக நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் உண்மையான ஆபிதுகளாக கருதப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் இய்யாக நஅபுது, உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம் என்ற பொருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒருவர் வருகிறார். பலமுறை நாம் கேள்விப்பட்ட செய்திதான். வரக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதே மாதிரி ஒரு செயலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த கிராமப்புறத்தில் இருந்து வந்து கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புறத்திலிருந்து வந்தவருக்கு சொல்லி காட்டுகிறார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த தகவல்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை இப்பொழுது எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ இந்த செய்தியில் லா அஸீது அலா ஹாதா ஷைஆ, இதைவிட நான் கூடுதலாக எதையும் செய்ய மாட்டேன், வலா அன்குஸு மின்ஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்று
கற்றுக் கொடுத்த இந்த செயல்பாடுகளில் இருந்து எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏற்று முடித்ததற்கு பின்னால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், இதைவிட நான் கூடுதலாக செய்ய போவதும் இல்லை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த காரியத்திலிருந்து எதையும் நான் குறைவு செய்யப்பட போவதும் இல்லை என்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த தோழர்களுக்கு மத்தியில் அவரை குறித்து அறிமுகப்படுத்துவார்கள். மன் சர்ரஹு ஐ யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளில் ஒருவரை நீங்க பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களேயானால் ஃபல் யன்துர் இலா ஹாதா, இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே சொர்க்கவாதி என்கின்ற ஒரு சான்றிதழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்படுகிறார் என்றால் அவர் சொன்னார் அல்லவா, நான் இதை விட கூடுதலாகவும் செய்ய மாட்டேன் குறைவும் செய்ய மாட்டேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொர்க்கவாதி என்று உலகத்திலேயே பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் இய்யாக நஅபுது என்கின்ற இந்த வார்த்தை, நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அவன் எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவன் உண்மையான முறையில் இபாதத்திற்கு சொந்தக்காரனாக அவன் முழுமையான அடிமையாக மாறி போவான். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளை தடுத்து கொள்ளுகிற போதுதான் உண்மையான முறையில் அவன் ஆபிதாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகின்ற போது 7 நபர்களை அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது ஒரு மனிதரை குறித்து சொல்லுவார்கள், ஒரு அழகான பெண் ஒருவனை தவறான நடத்தைக்கு அவள் அழைக்கிறாள். அப்படி அழைக்கிற போது அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு அவன் சொன்னான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நீ அழைக்கக்கூடிய தவறான அந்த வழிக்கு நான் வரமாட்டேன் என்று அந்த இடத்திலே சொல்லி செல்லுகிறான் அல்லவா. இவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன் என்று. எப்படி விபச்சாரத்தை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறானோ, சில மோசமான காரியங்களை செய்ய வேண்டாம் என்று நமக்கு தடை செய்திருக்கிறானோ, அந்த தடையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவன் உண்மையான முறையில் நான் அடிமையாக இருக்கிறேன் என்கின்ற அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்றுதான் மூன்றாவதாக சொல்லித் தருகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அந்த கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களை அப்படியே மனதார ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவன் உண்மையான அடிமையாக இருக்கிறான். முதலாவதாக அல்லாஹ் இட்ட கட்டளைகளை அவன் முறையாக ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி இருப்பதும், மூன்றாவதாக நம்முடைய வாழ்வியலில் எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும் பொழுதுதான் அவன் உண்மையான அடியானாக மாறி போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், சில நேரங்களில் சில கொடுமையான நோய்கள் வருகிறது அல்லவா, மனிதனை ஆட்கொள்ளக்கூடிய அவனுடைய உயிர்கொல்லி நோய்கள் என்று வரக்கூடிய நோய்களை குறித்து கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன்னஹு கான அதாபா, அது அதாபு என்று சொல்லி காட்டிவிட்டு யபஅஸுல்லாஹு அலா மன் யஷா, அவன் யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறானோ அவனுக்கு கொடுக்கிறான் என்றார்கள். அப்ப கொடுமையான நோய்கள் வருவது மிகப்பெரிய அதாபு என்று சொல்லி காட்டி அண்ணனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்வார்கள், ஃபஜஅலஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன், அது முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது என்றார்கள். ஒரு புறத்தில் வேதனை என்கிறார்கள், இன்னொரு புறத்தில் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரஹ்மத் என்று சொல்லிவிட்டு அப்படி கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகின்ற போது என்னை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய நோயை கொடுத்து விட்டானே என்று அல்லல் பட்டு கொள்ளாமல், அல்லது ஒரு ஊரிலே கடுமையான நோய்கள் பரவி வருகிற போது அந்த ஊரை விட்டு அந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஊரை விட்டு வெளியே செல்லாமல், நோய் வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற மன உறுதியோடு ஒருவன் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் அந்த பொறுமை காத்து அல்லாஹ் இறக்கிய அந்த விஷயங்களிலிருந்து நோயிலிருந்து நமக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இப்படியானால் 3 விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இட்ட கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவதாக அவன் விலக்கிகளை விட்டு விலகி இருப்பது, மூன்றாவதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே மனதார ஏற்றுக்கொள்வது. நான்காவதாக சொல்லி தருவார்கள், சில நேரத்தில் நமக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படும். அப்படி இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில்
அந்த இழப்புகளையும் யார் மனதார ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் உண்மையான மூமின் என்று சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒருவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் சில சந்தர்ப்பங்களில் அவன் எவ்வளவோ கற்பனையில் நினைத்து கொண்டிருப்பான் அல்லவா, இவர்களின் மூலமாக என்னுடைய பிற்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும், இவரின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்றெல்லாம் அவன் தன்னை குறித்து புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த குழந்தையை அப்படியே உயிரை பறித்து விடுகிறார். பறித்த ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே கேட்கிறார், கபில் தும் வலது அபுதி, என்னுடைய அடியானுடைய குழந்தையை நீங்கள் பறித்து விட்டீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது வானவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ரப்பே, உன்னுடைய அடியானுக்கு கொடுத்த குழந்தை பாக்கியத்தை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். திரும்ப கேட்கிறார், சமரத்த ஃபுஆதிஹி, அவன் அவ்வளவு ஆசையோடு இருக்கக்கூடிய அவனுடைய ஈரக்குறையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நீங்கள் பறித்து விட்டீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ரப்பே, பறித்து விட்டோம் என்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதன் இப்படி பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ்வும் தெரிந்திருக்கிறார். வானவர்களிடத்தில் கேட்கிறார், மாதா கால அபதி, அவன் பிள்ளையை இழந்திருக்கிறான், இப்படி கஷ்டத்தில் இழந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அடியான் என்ன வார்த்தை சொன்னான் என்று கேட்கிறார். உண்மையான அடியானாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என் ரப்பு எனக்கு கொடுத்தார், கொடுத்த ரப்பு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். ஒரு தொழில்துறையிலே நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அதனால்தான் முன்னோர்களான நல்மக்கள் இப்படி சொல்லி தருவார்கள். கரண்ட் போயிருச்சுன்னா கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவார்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ரப்பு கொடுத்திருக்கிறார், அவன் கொடுத்ததை அவன் எடுத்துக்கொண்டார். அதனால்தான் பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஏதாவது ஒரு சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்களே ஆனால் அவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நாங்கள் மீளுகிறோம் என்கின்ற வார்த்தை அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். அப்படி பிள்ளையை இழந்தவன் அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறான் என்கின்ற செய்தியை வானவர்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறானா, அவனுக்கென்று ஒரு தனியான வீட்டை சொர்க்கத்திலே நீங்கள் கட்டி கொடுங்கள். அவன் பிள்ளையை இழந்ததற்கு பின்னால் அவன் சொன்ன வார்த்தைக்கு பகரமாக நீங்கள் சொர்க்கத்திலே அவனுக்கு ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொடுத்து விடுங்கள். அது மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கு நீங்கள் இப்படி ஒரு பெயரை சூட்டுங்கள், பைத்தல் ஹம்து, அது புகழுக்குரிய வீடு என்கின்ற பெயரை அந்த வீட்டிற்கு தனியாக சூட்டுங்கள். அப்படியானால் ஈயாக்க நஅபுது என்று அனுதினமும் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வே உனக்கே நாங்கள் வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறோம், உன்னையே நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் வெறுமனே வார்த்தைகளால் வந்தால் போதாது, அது உண்மையான அடிமைத்துவத்தை அது வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவன் எதை செய்தாலும் அவன் எதை கொடுத்தாலும் அதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அவர் உண்மையான முறையில் ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உகந்தவனாக ஆகுவான் என்கின்ற செய்தியை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். 4 செய்திகளை சொல்லித் தந்தார்கள் அல்லவா, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இறைவன் வகுத்த சட்டத்திட்டங்களை பேணுதலோடு அதை பாதுகாத்துக் கொள்வது, 3ஆவதாக கொடுத்ததை பொருந்திக் கொள்வதும், 4ஆவதாக இழப்பிலே பொறுமை கொள்வதும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண் பார்வையை பறித்துக் கொள்வார். யார் கண் பார்வையை பறிக்கப்பட்டு அதில் பொறுமை காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பாக்கியம் உண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இழப்புகள், அது உலக ரீதியான இழப்புகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது இழப்புகள் வரக்கூடிய நேரத்தில் தொழில்துறை சார்ந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவு சார்ந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த இழப்புகளானாலும் சரி, அந்த இழப்புகள் என் ரப்பு கொடுத்திருக்கிறான், அவன் என்னை ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவன் என்கின்ற அந்த செய்தியை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த வார்த்தைக்கு உகந்தவனாக ஆகுவோம் என்றால் நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.